2 நாளாகமம் 7:14 வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு உங்க மனதுக்குள்ள அது பதிஞ்சிச்சுன்னு தெரியல. இந்த வசனம் அழகா சொல்லுது, என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆண்டவர் உங்க மேல என் மேல ஒரு முத்திரை போட்டிருக்கிறார் இல்லையா? என்ன முத்திரை? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செஞ்சிருக்கீங்க? முத்திரை போடப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப இந்த முத்திரை போடப்பட்டவங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது. ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தணும். என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அல்லது ஊழியமே செய்தாலும் அல்லது நற்செய்தி அறிவித்தாலும் தங்களை தாழ்த்தணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, ஆண்டவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் இன்னும் பாவம் இருக்கு, இன்னும் பொல்லாத வழி இருக்கு, இன்னும் தாழ்வான மனப்பான்மை இல்லை, மேட்டிமை பெருமை இருக்கு. அல்லேலூயா. எத்தனை புரியுது? இந்த வசனத்தை காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு இதை பேசும்படி சொன்னதுனால நான் உங்களோடு பேசுகிறேன். அது விளக்கங்கள் ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். உங்கள் உள்ளத்தில் கவனிங்க. தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும். பொல்லாத வழி, ஆண்டவருடைய வழியை விட்டு, ஆண்டவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு, அந்த வழியை விட்டுட்டு வேறு வழிகளில் நடந்துட்டு நான் சபைக்கு வந்தா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவருடைய பாதையை விட்டுட்டு நம்ம வேறு பாதையில் போகிறோம். சொந்த பந்தம் காட்டுற பாதையில் போகிறோம், நண்பர்கள் காட்டுற பாதையில் போகிறோம், அதில் நமக்கு இஷ்டமான பாதையில் போகிறோம். அப்போ எப்படி இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? நான் பார்த்துருக்கிறேன், பல வருஷங்களாக கிறிஸ்தவங்க ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பாங்க. பல ஆண்டுகளாக சபைக்கு போவாங்க. தங்களுடைய மன பக்குவப்படாதனால, தங்களுடைய மனசு பொல்லாத வழி இருக்கிறதுனால, தங்களுடைய மனசில் பாவம் இருக்கிறதுனால, தங்களை தாழ்த்தாதனால பெருமை பேசுகிற கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டாங்க. நான் பல செய்திகளில் சொல்வது உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சார். செடி கொடி மரம் எல்லாத்தையும் படைச்சாரு. பிசாசை படைக்கலை. பிசாசு என்ன செய்யலை? படைக்கவே இல்லை. தனக்குள்ள பெருமையான எண்ணம் வந்தது. நான் ஒரு நல்ல ஒர்ஷிப் லீடர், நான் ஒரு நல்ல ஆராதனை லீடர், நான் தான் இங்கே முதன்மை, நான் தான் இந்த பரலோகத்தில் முதன்மை, என்னுடைய ஆராதனை தான் ஆண்டவர் முகர்ந்து கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆகவே நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு அங்கே ஒரு கூட்டத்தை அவன் கூட்டி அவன் கடவுளுடைய இருக்கிற இடத்துக்கு அவன் போகணும்னு மனசில் எண்ணுனதுனாலேயே ஆண்டவர் அவனை தள்ளினார் சாத்தானாக. அவனோடு இருந்த தூதர்களும் அப்படியே சாத்தானா மாறினார்கள். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு துளி கூட பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த பெருமையை சாகடிக்கிறதுக்கு தான் உபவாசம், இந்த திமிரை அழிக்கிறதுக்கு தான் உபவாசம், அந்த பிடிவாதத்தை அழிக்கிறதுக்கு தான் உபவாசம். அல்லேலூயா. ஏன் உபவாசம் பண்ணணும்னா, இப்படிப்பட்ட மாம்ச தூண்டல்களை ஆஃப் பண்ணுறதுக்கு உபவாசம் போடணும். அல்லேலூயா. இந்த உபவாசம் தான் இதெல்லாம் மாற்றும்.
வேதம் அழகாக நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடுனா நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. கவனித்து பாருங்க, இந்த கால வேளையில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோட பேசியிருப்பார். இந்த வசனத்தின்படி நாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சரீரத்தில் சுகங்கிற ஆசீர்வாதம் இல்லை, வீட்டில் தேவை சந்திக்கப்படாத ஆசீர்வாதம் இல்லை, மனதில் சமாதானங்கிற ஆசீர்வாதம் இல்லை, நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் எல்லாம் தடையாக இருக்குது, வியாபாரம் நஷ்டமாக இருக்குது, தொழில் வருமானத்தை தரலை, கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்? நாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஏசாயா 55:8 வாசிப்போம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. வழியை மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நாம். ஆமென். நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு புரியுதான்னு ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எப்படியாவது புரிஞ்சுக்கணும். ஆமென். நீங்கள் எப்படியாவது அந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். என் நினைவுகள் வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நினைவு வழியும் நாம நினைக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் என் வழி தான் ஆண்டவர் வழின்னு சொல்லக்கூடாது. ஆமென். புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வழியில் தான் நடந்தால் தான் ஆசீர்வாதம், ஆண்டோட நினைவுபடி வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம். இது ரெண்டையும் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றணும். நாம் நினச்சிக்கிறது நாம் தான் நீதிமான், நம்ம பேசுகிறது தான் சரி, இங்கெல்லாம் மாறணும். அது சரியில்லை. நம்ம பேசுகிறது தான் சரி, நாம் போகிற வழி தான் சரி, அப்படி கிடையாது. இப்போ கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பாஸ்டர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பல பாஸ்டர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. மீண்டும் அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க நினைவு எப்படி இருந்துச்சு? அப்படி நாம் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் கடவுளுக்கு சித்தமானது அமையும் போது அது அமையட்டும். அல்லேலூயா. கடவுளுக்கு சித்தமானது அமையும் போது அமையட்டும். நம்ம விரும்புகிறோம், அது தவறு இல்லை, அது நமக்கு விருப்பம். ஆனால் அது நடக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் விரும்பினபடி நடக்கலைன்னு நினைச்சக்கூடாது. இங்கே தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஸ்லோவாகிறோம். என்ன செய்கிறோம்? ஏன் ஸ்லோவாகிறோம்? நினச்சதெல்லாம் நடக்கலையே. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம், நினச்சதெல்லாம் நடக்கலையே. இவ்வளோ ஜெபம் பண்ணனே, இவ்வளோ உபவாசம் ஜெபம் பண்ணனே, இவ்வளோ கண்ணீர் சிந்தனே, ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியோட ஸ்லோ. வழியில் போகிறோம், ஆண்டவர் சொல்கிறார் அது ஏன் வழி இல்லைப்பா, நீ போகிற வழி ஏன் வழி இல்லை, ஏன் வழிக்கு வா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? திரும்பி வர வைக்கிறாரு. ஆமேன். இளையகுமாரன் தனக்கு இஷ்டமான வழியில் போனான், அந்த வழி கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அதன் முடிவு என்னாச்சு? அது மரணத்துக்கு நேராக போச்சு. ஆனால் அவன் மனம் திரும்பி ஓடி வந்துட்டான். அப்படிதான் நீங்க நீதிமொழிகள் 16:7 வாசிங்களேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் இந்த கால வேளையில நம்ம வழியை நினைச்சு பார்க்க வைக்கிறாரு. நீ எந்த வழியில போற? பாவ வழியில போறியா? சாத்தான் போட்டு கொடுத்த பாதையில போறியா? அந்த வழியில போறியா? இல்லை உனக்கு இஷ்டமான வழியில போறியா? எந்த வழியில் போகிற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மனசில் கேள்வி எழும்புதா? எழும்பணும். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், தங்கள் பொல்லாத வழிகளை விடணும். யாருக்கு தான் அந்த உபதேசம்? அவர் நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு. வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், வழியை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்.